கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-10 வரை. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால், நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நமக்கும் கூட கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமே ஆனால், நாமும் கூட அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது அவர் நமக்கு தந்தருளின வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறச் செய்வார். இந்த வசனங்கள் மூலம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.